சாதாரணமாக சொல்கிறாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வரும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? படுவாவீங்க, எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால தான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. பயிரெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? கான்ஃபிடண்டா இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க. நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எப்போ ஒவ்வொரு திமுக காரரும் யோசிக்கிறாரோ அப்போதுதான் தோல்விக்கான உண்மையான காரணம் தெரியும். ஸ்டாலின் ஐயா அவர்கள் 5ஆம் தேதி காலையே தான் எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தாரோ அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்த போனார் பாருங்க. யாரு செய்ய மாட்டாங்க, ஜெயிச்சவங்களே இன்னும் பல பேர் தொகுதிக்கு போகல. பார்க்கிற இடமெல்லாம் நல்லது செஞ்சீங்க, அதையும் மீறி ஒரு தோல்வி வந்ததென்றால் என்ன காரணம் என்று நீங்கள் எப்போது யோசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது ஒரு கட்சியாக அல்ல, ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் மேலும் மேலும் மேலே வரும்.